Morning students. Today now we are discussing about human health and disease la immunodeficiency disease. immunodeficiency disease அப்படினு சொல்லுவாங்க. அதாவது நோய் தடைக்காப்பு திறன் குறைவு நோய்கள். இம்யூனோ அப்படினாவே இம்யூனிட்டி, டிஃபிஷியன்சி அப்படினா ஸ்கேர்சிட்டி. இங்க யாருடைய ஸ்கேர்சிட்டினா இம்யூன் சிஸ்டத்துடைய ஸ்கேர்சிட்டி. அதனால ஏற்படக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இன்எஃபெக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இன்எஃபெக்டிவ் immune response. ஓகே, அப்ப immunodeficiency disease அல்லது ineffective அப்படினா inactive செயல்திறனற்ற immune response. what is your name கேட்டுட்டே போனா there is no response. அப்ப ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒண்ணுக்கு தான் நான் கேட்டா that is ineffective immune response அப்படினு சொல்லுவோம். அப்ப இந்த immunodeficiency disease உடைய ரிசல்ட் எதனால சார் ஏற்படுது? அப்ப இந்த immunodeficiency ரிசல்ட் எதனால ஏற்படுது அப்படினா failure of one or more components of immune system. failure of one or more components of என்ன சார் அப்படினா immune system. ஓகே, அப்ப failure of one or more components of immune system னா என்ன மீனிங்? இப்ப immune system, இப்ப எக்ஸாம்பிள் bone marrow இருக்கு. that is a primary lymphoid organ. then thymus, primary lymphoid organ. இப்ப bone marrow உடைய வேலை என்ன? production of blood cells, ரத்த செல்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்வதுதான் அதனுடைய வேலை. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? bone marrow do not produce இத சார் அப்படிங்கற WBC and other immune cells. அப்ப என்ன பண்ணல சார்? bone marrow do not producing WBC and other immune cells. அப்ப இந்த இடத்துல யார் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் யார்? ஒன்னு bone marrow-வா இருக்கலாம் அல்லது அது இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு ஃபெயில் ஏற்பட்டா உனக்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் immunodeficiency disease. அண்டர்ஸ்டாண்டா? இப்ப immunodeficiency அப்படிங்கிறது failure of one or more components of immune system. சரி, இதுல ரெண்டு டைப் இருக்கு. அப்ப the immunodeficiency can classified into two type. ஒன்னு primary immunodeficiency disease, secondary primary immunodeficiency, இன்னொன்னு secondary immunodeficiency disease அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பிரைமரி செகண்டரி முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சி காஸ்டு பை யாரால அப்படின்னு கேட்டா ஜெனெடிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட். இப்ப பிரைமரி எதனால ஏற்படுது அப்படின்னா ஜெனெடிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட். எடுத்துக்காட்டு யார சொல்லலாம்னா சிட்டு சொல்லலாம். severe combined immuno or immunodisease. அப்ப severe combined immunodeficiency disease. இதுக்கு மெயின் காரணம் ADA ஜீன், அடினோசின் டீஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு ஜீன். அப்ப இதனுடைய டிஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய ஒண்ணு எது சார் அப்படின்னு கேட்டா சிட். அப்ப என்ன what are the example for immunodeficiency disease அப்படினா சிட் சொல்லலாம். அப்ப சிட் அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பிரைமரி immunodeficiency disease அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மெயின் காரணம் ஜெனெடிக் டெவலப்மென்ட் டிஃபெக்ட். ஓகே, எடுத்துக்காட்டு சிட்
SID மீன்ஸ் என்னன்னு கேட்டா சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். இதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா ஜீன். என்ன ஜீன் அப்படின்னா ADA அப்படிங்கிற ஜீன். இது ஜீன் மியூட்டேஷனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இது ஒரு சைடு. செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ். இது எதனால ஏற்படுது அப்படின்னா 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்னு ரேடியேஷன், 2 மோர் யூசஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் ட்ரக்ஸ், இன்னொன்னு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெயினா ரேடியேஷன்னால அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. செகண்டரி எதனால ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்னா கதிர்வீச்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், புறஊதா கதிர்கள், இதனால உனக்கு என்ன ஏற்படும்னா பாதிப்புகள் ஏற்படும். ஓகே, இல்லைன்னா தொடர்ந்து எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருக்கு, பட் அது மூலியமா உனக்கு என்ன ஆகும், நிறைய ரேஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு இம்யூனிட்டியை பாதிக்கும். ஓகேவா, இட் இஸ் ரேடியேஷன், கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, என்ன சார் யூஸ் பண்றது அடிக்கடி? சைட்டோலைட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா சைட்டோனாவே செல்ல பிரேக் டவுன் பண்ணுவதற்காக நமக்கு நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கேன்சர் செல், புற்றுநோய் செல்களுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய வந்து பார்த்தா அப்படின்னா செல்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற ட்ரக்ஸ். அதே மாதிரி அனதர் இம்யூனோ சப்ரஸன் அப்படின்னா என்ன மீனிங் சார்? இம்யூனிட்டியை அடக்கிறது. எக்ஸாம்பிள் இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் எப்ப சார் யூஸ் பண்ணுவாங்க? அப்ப இந்த இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ் கேன் யூசிங் ஃபார் எப்ப சார் அப்படின்னா கிராஃப்ட் ரிஜெக்ஷன். ஓகே, உறுப்பு நிராகரிப்பின் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் என்னன்னு கேட்டா இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ். நோய் தடைக்காப்பு திறனை அடக்கக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதே மாதிரி கண்டினியூ இன்ஃபெக்ஷன். இப்ப யாராவது கேக்குறாங்க செகண்டரி இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் உடைய காசஸ் ரீசன் என்னன்னு கேட்டா, ஒன்னு டியூ டு எதனால ஏற்படுதுன்னு கேட்டா ஒன்னு ரேடியேஷன், 2 சைட்டோலைட்டிக் ட்ரக்ஸ், இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா இன்ஃபெக்ஷன், இதனால ஏற்படுதுன்னு சொல்லுவோம். தென் இதுக்கு வரக்கூடிய டிசீஸ், இதுக்கு என்ன சார் மெயினா சொல்லலாம்? எய்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, இதுக்கு என்ன சார் அப்படின்னா எய்ட்ஸ். அப்ப எய்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் எழுதுவ? அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். சரிங்க, ஓகே. இது எதனால சார் ஏற்படுது? இது நாட் ஓன்லி கன்ஜெனிட்டல் டிசீஸ், இது ஒரு பிறப்பு பிழை நோய் கிடையாது. கன்ஜெனிட்டல் அப்படின்னு கேட்டா மரபு, இது ஒரு ட்ரெடிஷனல் பர்த், பிறப்பு வழி கிடையாது. அப்ப இன் திஸ் டிசீஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம், நோய் தடைக்காப்பு திறன் பற்றாக்குறை ஏற்படும். எப்ப சார்? இது அக்யூட் டூரிங் the time of individual, that is a lifetime of individual அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப லைஃப் டைம் ஆஃப் இண்டிவிஜுவல். இது எதை இண்டிகேட் பண்ணல அப்படின்னா நாட் இஸ் நாட் கன்ஜெனிட்டல் டிசீஸ், இது ஒரு கரெக்டா என்னது மரபு நோய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். கன்ஜெனிட்டல் பிறப்பு பிழை நோய் கிடையாது. அப்ப இந்த எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்ன சார்? HIV, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த ரெட்டிரோ வைரஸ். HIV அப்படின்னா என்ன வைரஸ்? ரெட்டிரோ. என்ன வைரஸ் அப்படின்னு கேட்டா என்னது? ரெட்டிரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டிரோ வைரஸ் அப்படின்னாவே ஆரணிய வைரஸ். ரெட்டிரோ வைரஸ் அப்படின்னாவே ஆரணிய வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல HIV என்ன பண்ணுது அப்படின்னா செலக்டிவ்லி அட்டாக், செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணுது. எதை அட்டாக் பண்ணுதுன்னா T ஹெல்பர் செல், T உதவி பெறும் செல்களை அழிக்குது. அப்ப இது உனக்கு என்ன ஏற்படுது? அப்ப இந்த இன்ஃபெக்டட் T ஹெல்பர் செல் இருக்கு இல்லையா? அப்ப இன்ஃபெக்டட் T ஹெல்பர் செல் நாட் ஸ்டிமுலேட்டிங் எதை சார் அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் என்ன பண்ணது? தூண்டாது. அப்ப என்னது? do not stimulating B cell. அப்ப இந்த T செல் என்ன பண்ணாது அப்படிங்கறான். அப்ப இந்த T செல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன ஆகுது? T செல் do not producing யாருன்னா B செல். அப்ப B செல் என்ன பண்ணாது? ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, அப்ப உனக்கு கடைசியா உனக்கு என்ன ஆயிடுச்சு சார்? லாஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா நேச்சுரல் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்.
இயற்கைக்கு மாறாக வைரஸ்க்கு எதிரான செயல்பாடுகள் ஸ்டாப் ஆயிடும். ஓகே, அப்ப அந்த பேசிஸ் ஆஃப் என்ன சொன்ன ஜெனடிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த மரபியல் பண்புகளின் அடிப்படையில் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா வைரஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டிஜனுடைய அடிப்படையில் HIV கேன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப். ஒன்னு HIV வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுன்னு சொல்லுவாங்க, ஒன்னு இன்னொன்னு HIV2 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப HIV1 அப்படிங்கிறது இஸ் எ பெண்டமிக் டிசீஸ், வேர்ல்டு வைடு டிஸ்ட்ரிபியூஷன், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒன் டைப் ஆஃப் டிசீஸ் தான் HIV1ம்பாங்க. இட் இஸ் எ வேர்ல்டு வைடு பெண்டமிக் டிசீஸ். இப்ப நம்ம எப்படி கொரோனா மாதிரி, அதே மாதிரி ரெண்டு HIV2 அப்படிங்கிறது that is a less pathogenic. இது mostly live in particular places, example West Africa, பட் இதெல்லாம் ஒரு சைடு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதல பாத்தீங்க அப்படினா என்னென்ன பார்த்தோம்? அப்ப இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ்னா என்ன? ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் யார்னா இம்யூன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் யார்னா போன் மேரோ ஃபெயில் ஆயிடுச்சு, தைமஸ் ஃபெயில் ஆனா போன் மேரோ டு நாட் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா இம்யூன் செல். தைமஸ் என்ன பண்ணாது? டு நாட் மெச்சூர் டி செல்ஸ். இங்க டி செல்ஸ் மெச்சூர் பண்ணாது. அப்ப டி செல் மெச்சூர் பண்ணானா டு நாட் ரெகக்னைசிங் ஆன்டிஜன். அப்ப வைரஸ் அதை ரெகக்னைஸ் பண்ணாது, ரெகக்னைஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகே, தென் அதுல பிரைமரி செகண்டரி ரெண்டு கொடுத்திருந்தாங்க. பிரைமரிக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஜெனடிக் டெவலப்மெண்டல் தான். செகண்டரிக்கு ரேடியேஷன் ஒன்னு சொன்னேன், சைட்டோலைட்டிக் சொன்னோம், இம்யூனோ சப்ரஷன், இன்ஃபெக்ஷன் சொன்னோம். அப்ப எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது, எதனால ஏற்படுது? டெஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். இது அக்யூட் டூரிங் என்னன்ற லைஃப் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகே, நாட் இன் என்ன சொன்னா கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொன்னாங்க. எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் யாரா HIV, ஒன் ஆஃப் த ரெடினோ வைரஸ் ஆர் RNA வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரை அட்டாக் பண்ணதா? T ஹெல்பர் செல் அட்டாக் பண்ணுச்சு. அப்ப இந்த T செல் எதை ஸ்டிமுலேட் பண்ணல? B செல்லை ஸ்டிமுலேட் பண்ணல. B செல் எதை ப்ரொடியூஸ் பண்ணல? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகே, இதனால நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தா லாஸ் ஆனிச்சு. ஓகே, ஃபைனலா அதோட கேரக்டர்ஸ் அண்ட் ஆன்டிஜெனிக் வந்து பாருங்க டிஃபரன்ஷியேட்டை பொறுத்து, பிரசன்டிங் ஆன்டிஜெனிக் பொறுத்து என்ன பண்ணுவோம்? இட் கேன் கிளாசிஃபை இன் டூ டைப். ஒன்னு HIV1 அப்படின்னு சொல்லுவாங்க, HIV2 சொல்லுவோம். HIV1 அப்படிங்கிறது மோர் பவர் அப்படின்னு சொல்லுவோம், HIV2 அப்படிங்கிறது லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஸ் பேத்தோஜெனிக். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே.